வணக்கம் சாமி. வணக்கம். ஆக, அங்க இயற்கை பண்ணுகின்ற தவறுகளை நாம் தான் சரி செய்தாக வேண்டும். இயற்கை மிகப்பெரிய தவறுகள் இழைத்திருக்கிறது. இயற்கை குற்றவாளி தான். நான் ஏன்ட்ட சொல்லுவேன் இயற்கை குற்றவாளின்னு. ஆனா, இயற்கைக்கு இயற்கை வந்து 2 தன்மை ஒண்ணுன்னு அறிவியல் சொல்லுது. இயற்கைக்கு 2 தன்மை இருக்குது. இயற்கைக்கு ஒரு நல்லதும் இருக்கும், கெட்டது இருக்கும். அதுக்கு பேரு என்னமா அர்த்தம்? 2 கைண்ட் ஆஃப் நேச்சர்ங்கிறான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சயின்ஸ் என்பது சிங்கிள் கைண்ட் ஆஃப் நேச்சர் கிடையாது. சயின்ஸ் இஸ் ஏ 2 கைண்ட் ஆஃப் நேச்சர். டுவாலிட்டி. சயின்ஸ் இஸ் ஏ டுவாலிட்டி. சயின்ஸ் இஸ் ஏ டுவல் சிம். Dual. ஆ. இப்ப ஐயா வந்து நேத்து கூட பேசினேன், 4-5 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன். இயற்கை எப்பவுமே டுவாலிட்டி தான். எப்ப தெரியுமா? அது உயிர்னு வருகின்ற பொழுது, நாம் அந்த முக்திக்கு போகின்ற பொழுது ஒரு வழி பாதையில் செல்ல வேண்டும். அதுக்கு மட்டும்தான் சிங்கிள். அதுக்கு மட்டும்தான் சிங்கிள். Single. மற்றதால் டுவாலிட்டி தான். டுவல் நேச்சர். கிளாசிக்கல் வந்து சிங்கிள்னு சொல்லுது, தப்பு. கிளாசிக்கல் என்பது உலகத்திலே மோசமான கல்விங்கிறது கிளாசிக்கல் எஜுகேஷன் தான். நியூட்டனும் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. கடுமையான விவாதம் தான். நீங்க செயற்கை நுண்ணறிவுல வந்து நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லி திருத்தி சொல்லி வேலை வாங்கலாமே தவிர, அதுல போய் நான் கண்டுபிடிச்சி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா முட்டாள்கள்னு அர்த்தம். இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேசன் எழுதியிருக்காருன்னா, நூலகத்துல போய் தேடினா கிடைக்காது. நூலகத்துல குப்பமேடு ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். என்னது? நூலகத்துல குப்பமேடு ஆகிறதுல தான் வழி இருக்கும். நீ எங்க போய் கூகுள்ல தேடினா உணவில்லாமல் வாழும் கலை வேணும்னா இப்ப இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள்ல அப்படி ஒரு ஒண்ணுமே இருக்காது. கூகுள்ல இருக்காது. இன்னைக்கு உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை யோஜிக் மெத்தட் அப்படி போட்டாலும் வருவேன். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு போட்டா எதுல போட்டாலும் நான் வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சுட்டேன். அந்த அளவுக்கு போட்டாச்சு. நீங்க போய் உணவில்லாமல் வாழும் கலைன்னு போடுங்க, நான் வந்துடுவேன். இப்ப யூடியூப்ல ஏறிட்டே இருக்கு. யூடியூப்ல ஃபுல்லா ஏறிடுது. 6000 வீடியோ ஏறி இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீ தேடல உன்னுடைய மொழியில. இப்ப நான் வந்து 2 மொழியில தலைப்பு கொடுக்க முடியும். ஒண்ணு உணவில்லாமல் வாழுதல் எப்படின்னு தலைப்பு கொடுக்கல. இன்னொன்னு ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு தான் சொல்லிக்கிறத தவிர இன்டேக் ஆஃப் ஃபுட்னு சொல்லவே இல்லை. இங்கதான் வெங்கடேசன் ரொம்ப தன்னுடைய கூறிய அறிவை பயன்படுத்தி உணவு இல்லைன்னா என்ன பண்ணலான்னு தான் கேட்டிருக்காரு. உணவு உண்றதை பத்தி சொல்லவே இல்லை. உணவை திருட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அதாவது தவயோகிகள் இல்லாமல் போனால் என்ன செய்வார்கள்? அதுக்குத்தான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, 3 வேளை திங்கிறவன் உழவு செய்யறவன விட்டுருங்க. நீங்க 3 வேளை திங்கிறவன் 3 வேளை திங்கிறவன் இந்த உலகத்துக்கு தண்டக்கடன். என்னது? 3 வேளை திங்கிறவன் இந்த பூமிக்கு தண்டக்கடன், பாரம். அவனால இந்த நாட்டுக்கு அவன் தின்னுட்டு புழு மாதிரி பேண்டுட்டு இருக்கிறவன். உற்பத்தியாளர்னு கிடையாது. அரசாங்க ஊழியர் மாதிரி. அரசாங்க ஊழியர் எப்படி நாட்டுக்கு சாபக்கேடோ, 3 வேளை 7 வேளை தின்றுக்கிறவன் இந்த பூமிக்கு பாரம். ரைட். அப்படின்னா 3வது நிலையில் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் தவயோகின்னு பேரு. அந்த தவயோகிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவர் கண்டுபிடித்தார். அதனாலதான் வெங்கடேசன் அப்படி யோசிக்கிறார். அந்த வாழ்க்கையை 3ஆ பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. வாழ்க்கை என்பது 3 வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு உண்டு வாழ்கின்ற வாழ்க்கை, 2வது உழுது வாழ்கின்ற வாழ்க்கை, 3வது தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை. தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்தது. அதுதான் நோயற்ற வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் என்பது பொய்யா போச்சு. விவசாயம் என்பது உண்மையான விவசாயம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. 2வது விவசாயம்ங்கிறது வேளாண்மை. வேளாண்மை செய்ய வேணுங்கிற செய்தி நம்ம மரபணுவுல இல்ல. எதுல இல்ல? எனக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யலான்னு ஆசை இருக்குமே தவிர, நான் சொல்றேன், எனக்கு இனப்பெருக்கம் செய்யலாம், இன்னும் 10 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்குமே தவிர, அன்னைக்கிட்ட என்ன இருக்காது. ஏங்கன்னு கேக்குறேன்.
மரபணுக்களே இல்லாம இருக்கணும். அதுதான் உண்மை. உம் இதை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. திங்கறதுக்கு மேல நல்ல மரபணு வேலை செய்யும். வகை வகையே திங்கறதுக்கு என்ன பண்ணு, மரபணு நல்லா வேலை செய்யும். நேத்தால ஃபுல் கட்டு கட்டியிருப்பான். ஆனால் இவ்வளவு தின்னு இருக்கிறோமே, இவ்வளவு அடிச்சிருக்கிறோமே, இதுக்கு எதிராக மாற்று ஏதாவது கண்டுபிடிப்போம்னா கண்டுபிடிக்க மாட்டோம். அதுதான் இயற்கை. அப்ப இயற்கை தீய வழியில் தான் கொண்டு போகுது. எந்த வழியில் கொண்டு போகுது? தீய வழியில் தீய வழி. நாம தான் என்ன பண்ணணும், அறிவியை பயன்படுத்தி நல்வழி கொண்டு வரணும். மாடு நம்மளை விட பலமானது தான். நம்மளை விட பலமானது, அறிவில் குறைந்தது. பாருங்க, நம்மளை விட பலமானது, அறிவில் குறைந்தது. நாம என்ன பண்றோம், அறிவை பயன்படுத்தி ஒரு ஊசியை போட்டு மூக்குல ஒரு கயிறு போட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன். அதுதான் அறிவு. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, குதிரைக்கு கடிவாளம், யானைக்கு அங்குசம், இதெல்லாம் யார் செய்யற வேலை? அறிவு செய்யற வேலை. அப்ப இயற்கை தவறான வழியில போனோம்னா அறிவை பயன்படுத்தி நேர் செய்ய வேண்டும். இதுதான் விஞ்ஞானம். ஆக இயற்கைக்கு ரெண்டு போக்கு உண்டு. சொன்னபடியும் கேட்கும், தானாவும் போகும். தானா போறதை விட்டீங்கன்னா அது கண்டபடி போய் அடிச்சுக்கும். அது சீர் செஞ்சீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார், அறிவு அற்றம் காக்கும் கறி. அப்ப பசிதாகத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். எதை வச்சு கட்டுப்படுத்துவீங்க? தூய தண்ணீரை வைத்துதான் கட்டுப்படுத்தணும். வேற எதுலையும் சாத்தியம் இல்லை. நான் டீ குடிச்சேன், ஜூஸ் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்ப அந்த ஜூஸ் அந்த பிறவி நோயை நீங்கள் பிறவி நோயை யாருங்க தணிப்பாங்க? இப்ப இவ்வளவு பேசலமே, நோய் வந்துட்டா ஐயோன்னு கத்துறோம். சரி, பிறவி நோயை இங்க யாருங்க தணிப்பாங்க? பிறவி நோய் தணிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? முதல் பிறவி நோய்னா என்னன்னு தெரியுமா இருக்காவது? உங்களுக்கு இப்ப தெரியும். எந்த வெள்ளைக்கார முண்டத்துக்காவது, எந்த இந்தியாவில் இருக்கிற இயற்கைவாதிகளுக்காவது, இந்தியாவில் இருக்கிற அந்த அம்மா இவ பேரெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். எல்லாத்தையும் பிடிச்சி வாங்க. எவனாச்சும் பிறவி நோய் பசின்னு சொல்லியிருக்கீங்களா முண்டங்களா? எனக்கு எல்லாத்து மேல கோபம் இருக்குது. ஏன்னா என்னை விட மிகச்சிறந்த அறிவாளிகள், என்னை விட மிகப்பெரிய பணக்காரர்கள், என்னை விட மிகப்பெரிய மன்னர்களையும் அடிமையாக்கி வச்சிருந்தீங்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்க என்னைக்காவது பிறவி நோய் பசி அதை நீ வென்றாக வேணும் சொல்லியிருக்கிறீங்களா? வள்ளுவதாயே சொன்னாரு. ஏன்னா அவர் அறிவாளி, அவர் முக்தி நிலை பத்தி பேசுறாரு. அவர் பரிணாம அறிவியல்வாதி. ஒருத்தன் கூட பரிணாம அறிவியல் பேசவே இல்லை. எல்லா சித்தர்களும் பரிணாம அறிவியல் மேல் நம்பிக்கை உடையவர்கள். அதனாலதான் சார்லஸ் டார்வின் கையில் எடுத்துக்கிறோம். சார்லஸ் டார்வின் தான் வாலில்லா குரங்கள் இருந்து தேர்ச்சி பெற்ற வாலில்லா குரங்கு. சும்மா இந்த வாலில்லா குரங்கு, பிற்கிற வாலில்லா குரங்கு இதெல்லாம் கிடையாது. தேர்ச்சி பெற்ற வாலில்லா குரங்கு மாறி மனிதனா மாறிடுச்சு. இப்ப தேர்ந்தீங்கன்னா அது கிடைக்காது. இது இந்த மதவாதிகள் உளறிட்டு தெரிகிறது. இந்த மதவாதிகள் உண்மையான ஒழுக்கவாதிகள் என்பது வேறு. அதை மதமா மாத்தி ஏமாத்துறான் பாருங்க. அதுதான் இப்ப புத்தர் கோமணம் கட்டிட்டு ஓடிட்டாரு, விட்டு போயிட்டாரு. காட்டுல இருந்து என்னமோ கண்டுபிடிச்சாரு, ஏதோ பண்றாரு. ஆனா அவர் மேல இருக்கிற பொய், எக்கச்சக்கமான பொய் அவர் மேல விட்டு அடிச்சுட்டானுங்க. அவர் செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி அடிச்சு விட்டானுங்க. செய்யாததெல்லாம் இதே மாதிரிதான் ஏசுநாதருக்கு அடிச்சு விட்டானுங்க. ஏசுநாதர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் கிடையாது. அவர் பசி தாகத்தை கட்டுப்படுத்தினார், அவ்வளவுதான். வேற ஒன்னெல்லாம் கிடையாது. டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் எழுதுகிறார், அற்புதங்கள்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. நான் இருந்தேன்னா ஏசுநாதருடைய வாழ்க்கை வரல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவேங்கிறாரு. ஏன்னா ஏசுநாதர் மறைந்து 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எல்லாரும் எழுதுறானுங்க. ஐயா, உயிரோடு இருக்கிறப்ப யாரு அவர் வாழ்க்கை வரலாறு எழுதல. அவரு மறைஞ்சதுக்கு அப்புறம் 200 ஆண்டுக்கு அப்புறம் எழுதுனா எப்படி இருக்கும் பாரு, எந்த கதியில் இருக்கும் பாருங்க. அப்ப வேணும் கண்டது கண்டு பாவனு கழுத முட்டையும்பாங்க. அவன் ஊறுதுன்னா பறக்குதும்பான், ஊறுதுன்னா அப்படித்தான் என்ன பண்ணிட்டாங்க. இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த தெய்வ துணையும் தேவையில்லைன்னு எழுதுறாருங்க. யாரு? பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்றதுக்கு எந்த கடவுளுடைய அருளும் தேவையில்லைன்னு எழுதுறாரு. இதுதாங்க அறிவு. நம்ம கடவுள் சப்போர்ட் பண்ணது நமக்கு. ஏன்னா சிவன் வந்தாரா, பார்வதி யாரு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க? நம்மள யாரும் மதிக்கிறதே இல்லை. நான் கூட ஐயாவுக்கு சொன்னேன், ஐயாட்ட போயிருந்தேன் நேற்று கூட பேசினேன், பெங்களூர்ல பேசினேன். இந்த மாதிரி 3 நாள் நீர் விரதம் இருந்து காட்டுறேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த அம்மா ஒரு யோசனை சொன்னாங்க, சரி இருக்கட்டும்,
ஆனால் இப்ப இந்த புத்தகத்தை காட்டின 25 வருஷம் வந்துச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஒரு தொழிலதிபர் மனசை வச்சு அதுதான் கடவுள். இந்த மனிதன் தான் கடவுளுங்கிறது அனைத்துக்கும் தெரியும். தெய்வமாகி வந்து காப்பாத்துற அப்பா, கடவுளாட்டு வந்து காப்பாத்துற. ஏன் மனுஷனை பத்தி அப்படி சொல்றீங்க? கடவுளை பார்க்க முடியாது, மனிதனை பார்க்க முடியும். பார்க்கலாம். அதுதான். இப்படித்தான் இயற்கையை நம்ம விளையாடும். இயற்கை வந்து எல்லா தப்பும் பண்ணும். அதனாலதான் அந்த உடல் வலிமையா இருக்கிற எந்த விலங்குமே தன்னை காப்பாற்றி கூட தெரியவில்லை. உதாரணத்துக்கு டைனோசர் வந்து கல் வந்து அடிக்குது. விண்ணில 5வது அழிவு, கொடூரமான அழிவு. பூமி 6வது அழிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பொல்யூஷன் தான். எவனாலும் இந்த பொல்யூஷன் நிறுத்த முடியாது. இந்த இந்த நான் இந்த உருவாக்கி இருக்கிற தண்ணீர் மூலக்கூறை தானா பிரித்து மின்சாரம் மாறுகின்ற கலை வராத வரைக்கும் இந்த பூமியை அவனால காப்பாற்ற முடியாது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க எம்ஐடில, இந்த சென்னை, இது அமெரிக்க எம்ஐடி, மசாசூட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிறவனுங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி தான். நான் செராமிக் பிளேட் வைக்கிறேன், அவன் செராமிக் ஃபிலிம் வைக்கிறான். ஃபிலிம்ல இருந்து லோயஸ்ட் எனர்ஜி எடுக்க முடியுங்கிறான். அப்படின்னு கிளாசிக்கல் பிசிக்ஸ் அங்கே அவுட் ஆகுது. அங்க எல்லாமே கிளாசிக்கல், உலகத்திலே ஒர்ஸ்ட் கிளாசிக்கல் பிசிக்ஸ், அதாவது சாதாரண கல்வி முறை. வெறும் நிலக்கரி வச்சே இந்த உலகத்தை நாசமாக்கினது. இன்னைக்கும் அது நிலக்கரி இல்லைன்னா பூமி அவுட். இந்த மின்சாரங்கிறது ஒரு பொருளைங்கிறது கிடையாது. அதுக்கு மாற்றி எவனும் கண்டுபிடிக்கல. வெங்கடேசன் வர்றாரு, தண்ணீரை 2ஆ பிரிக்க முடியுங்கிறது. இப்ப தண்ணீர் 2ஆ பிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப சிஎஸ்ஐஆர் விஞ்ஞான அவர் டாக்டர் ரவிக்குமார் கோட்னாலா அவர் தான் என்ன பண்ணாருன்னா 2016ல நான் சொல்ற பிளேட்டை தண்ணிக்குள்ளே போட்டு எரிச்சு காமிச்சாரு. ஆச்சரியமா இருந்தது. இன்னும் அது டெவலப் ஆகவே இல்லை. அது என்ன காரணத்துல அவர் ஆகல, அவ்வளவு ஒரு மின்சாரம் கண்ணுல பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதை நான் டெவலப் பண்ணிட்டே அதை நான் காப்பி அடிச்சேன். ஆனா அந்த காப்பி அடிக்கிறதுக்கு அறிவு வேணும். அது என்ன பண்ற எனக்கு தெரியாது. ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு டெமோ காட்டுறாருன்னா அவருக்கு தான் அந்த அடையாளம் தெரியும். நான் விட்டுவனா மண்டையை போட்டு கொட்டை குடைஞ்சு கடைசியில தாவரத்தை பார்த்து கண்டுபிடிச்சேன். ஓ, தாவரம் மாதிரி அவர் செய்யறாரு அப்படின்னு. தாவரத்துக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்கு. தாவரத்துக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்கு. அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணேன். அப்புறம் கனெக்ட் பண்ணும்போது தாவரத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா, தாவரத்துல நானோ பார்ட்டிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். நானோ பார்ட்டிகள் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். யாரு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம்? அதுதான் இயற்கை, அதுதான் அறிவு. அறிவு என்பது அடுத்தவர் சொல்லியும் வரும், தானா சிந்திச்சாலும் இதுதான் இயற்கை. அப்ப நாம் திருப்பி பேசுவோம். இந்த 2ஆம் பாடத்தை படிப்போம். மீண்டும் 2ஆம் பாடத்தை படிப்போம். அட்டாங்க யோகத்தில் 2வது அந்த மருந்து என வேண்டாம் பாருங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். அட்டாங்க யோகத்தில் 2வது பாடத்தில் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதாற்று. அங்கதான் நேற்று அதான் படிச்சோமா அஷ்டாங்க யோகம். அதுதான் கீழே படிங்க. இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி ஜீரண நீரை நிறுத்துவது? எப்படி நீங்கள் சுரப்பதை நீங்கள் சுரப்பதை நிறுத்துவது? இதற்கு திருவள்ளுவரே பதில் கொடுக்கிறார். மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்து என வேண்டாம். நேற்று பாரு ஒரு கர்நாடக அம்மையாருக்கு வந்து பாருங்க, உங்க ஊர் தான் எலகங்காவா டக்காங்காவா? எலங்காவை சேர்ந்த அந்த அம்மா பேரு சாந்தான் பேரு. நியூ ஏர்போர்ட் பக்கத்தால இருக்குது. என்னது? நியூ ஏர்போர்ட். ஆமா, ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்குது. ஆமா, அந்த அம்மா நேற்று அந்த அம்மாவுடைய வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்கேன் பாருங்க. போட்டிருந்தேனே, பாத்தீங்களா? நீங்க கூட பேச நாம போன் அதை பார்த்து நேற்று என்ன நடக்குதுன்னு அப்படியே போட்டாச்சு. இல்ல போட்டு பாத்திர வேண்டியதுதான். தினம் நடக்கிற வகுப்பை போட்டுதான் இருக்கிறேன். அதை பாத்துருங்க, அப்பப்ப பாத்துருங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த போன் நம்பரை வேணா தரேன். சொல்லுங்க. இந்த மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அந்த 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 தண்ணி சாப்பிட்றதுலே வந்துட்டு பவர் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே பவர் ஜெனரேஷன் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. ஆமா, தண்ணிக்குள்ளேயே. ஆமா,
அப்போ அந்த பவர் தண்ணி சாப்பிட்றதுனாலே 30 ml 40 ml சாப்பிட்றதுனாலே நமக்கு வந்துட்டு கட்ட பவர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஆமா, ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன். ஆமா, உடையுது. இப்பதான் எனக்கு புரியுது. நல்ல கேள்விதான். இது வரைக்கும் எனக்கு பதில் தெரியாம இருந்தது. அது உடையுது. உடைஞ்சு மாலிகுலா உடையிறப்ப நிச்சயமா பவர் ஜெனரேட் ஆயிரும். பவர் ஜெனரேட் ஆகுதுன்றப்போ நம்ம வந்து தண்ணி சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், உடம்பு வீணா போகுது அப்படின்னு சொல்றது அது சும்மா ஒரு அறியாமை தானே சாமி? ஆமா, இப்பதானே நமக்கு குவாண்டம் இப்பதானே புரியுது. இப்போ நைட்ரஜன் புரோட்டீனா மாறினது 150 வருஷம் முன்னாடி சொன்ன, அதுவும் கரெக்ட் தான். தண்ணீர் வந்து வாட்டர் மாலிகுலா உடைஞ்சிரும். உள்ள ஆசிட் இருக்குல்ல, உள்ள ஏங்க ரெயின் இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, தண்ணி மேல இருந்து கீழே வருதுங்கிறான். அதாவது வானத்துல இருந்து வருது அல்லது ரெயின்ஃபால்ல இருந்து வருது. அப்ப சன்லைட் பட்டோடனே அந்த விழுகிற அடி கிளம்பி பூமியை தொடுது இல்லைங்க பாரு. பூமியில கிளம்புது, கீழே பூமி தொடுது. இந்த இடைவெளிக்குள்ள இந்த சன்லைட் பட்ட உடனே H3O மாறுதுங்கிறான். H2O இருந்தது H3 மாறி பூமி தொடரப்ப H2 மாறிடும். பூமி தொடரப்ப H2O மாறுது. அந்த இடைவெளி மட்டும் H3 செல்ஃப் அயனைசேஷன், மின்சாரம் தானாவே வருதுங்கிறான். இப்ப கண்டுபிடிக்கிறானுங்க முண்டங்கள். அப்படின்னா கிளாசிக்கல் அவுட். இப்ப இந்த குவாண்டம்ல போறப்ப எல்லாமே சாத்தியம். எல்லாமே அணுவின் வடிவில் உடம்புக்குள்ள தண்ணி உள்ள போறப்போ அங்கேயும் உள்ளுக்குள்ள அந்த வேலை நடக்கல சாமி. நல்ல நம்ம உடம்புல கெமிஸ்ட்ரி வேற இருக்கு. அதனால உள்ள ஒட்டச்சத்தலே மின்சாரம் மாத்தியே தீரும். அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம உடம்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம உடம்பு நீங்க அப்படி சொன்னாலும் சரிதான். ஏன்னா நம்ம உடம்பு கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, என்னது பயோ பிசிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஜினியரிங் எல்லாமே ஆச்சரியமான உண்மை. நம்ம உடம்பு யாருனாலையும் இப்படித்தான் இயங்குது எவனாலும் சொல்ல முடியாது. நீங்க 3 நாள் நீர் மருத்துவத்துல இருக்கலாம். நல்ல பழக்கப்பட்டவங்க 360 நீர் மருத்துவத்துல இருக்கலாம். ஆரம்பத்துல 3 நாள் இருக்கு நாம சொல்றான். அது நீங்க சௌரியம் போல் நீட்டித்துக் கொள்ளலாம், உயிரே போகாது. ஆனா ஏற்கனவே 6 மாசம் பயிற்சி பெற்ற உடலா இருக்கணும். அந்த உடல் வந்து இழைத்த உடலாக இருக்க வேண்டும். அவன் தான் முக்தி நிலைக்கு போக முடியும். அவன் நினைச்சாதான் முக்தி நிலைக்கு போக முடியும். சோறு திங்கிறவன் 3 வேளை ஆகாரமுக்கு நோய் இருக்கிறவன், நொடி இருக்கிறவன், மூட்டு வலி இருக்கிறவன் முழங்க அவன் கோயிந்தாதான். அவன் சாவத்தான் பிறந்தான். விடுதலை அடைவதற்கு பிறக்கவே இல்லை. முதல்ல உடம்புல இருக்க வியாதியை சுத்தப்படுத்திட்டு தான் நீர் மருத்துவத்துக்கு அவங்க போனோம். அதுதான் அந்த பிறவி நோயை நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பிறவி நோயை நிறுத்த கற்றுக்கொள்ற பிறகு மீண்டும் சுரக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு டைம் 6 மாசம் 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் வந்து 20 வயசுல கத்துக்கணும். எத்தனை வயசுல? 20 வயசுல. அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. நாளந்தா, தட்சசீலம், காஞ்சிபுரம், விக்கிரமசாலா, ரத்தனகிரி 22 பல்கலைக்கழகம் இருந்ததாக குறிப்புகள் சொல்லுகின்றன. அதுல சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது. தமிழ் மொழி தான் பாடநூலாக இருந்தது. அப்போ 20 வயசுல ஒருத்தன் கத்துக்காம விட்டுட்டான். 25 வயசு 50 வயசு 60 வயசுல ஒருத்தன் கத்துக்கிட்டான்னா கட்டாயம் வந்து அவன் வந்து ஒரு நோயாளித்தான் இருக்க முடியும். நிச்சயமா நோயாளிதான், சந்தேகமே கிடையாது. நிச்சயமா நோயாளிதான். கரெக்ட் ஐயா, இதுதான் கரெக்ட். இதுதான் சரியான பாயிண்ட். புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா இந்த நோயை போக்குறது நமக்கு 1 வருஷம் ஆகுனா 5 வருஷம் கூட ஆகலாம். உடம்புல இருக்கிறத கரைக்கிறதுக்கு கரெக்ட் பக்குவப்படுத்தணும் உடம்ப. 2வது, அவன் இந்த குருகுல கல்வியில 20 வருஷம் இருக்கிறப்ப வீட்டோட தொடர்பு கிடையாது. வீட்டோட எந்த கடுகளும் தொடர்பு கிடையாது. நல்லா சிக்கிட்டோம். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பிச்சிருவேன். அது நான் தப்பிச்சிருவேன், என் குடும்பம் தப்பிக்கணும். விட்ட மாட்டேன். வெண்டை கழட்டிட மாட்டேன். நோய் வந்துட்டு அவனை பட்டினி போட்டான். வெங்காய கஞ்சி வச்சு கொடுத்துருவான். அவ்வளவுதான். வெறும் அவளும் வெங்காயம் வச்சு குடின்னு குடிச்சு சரியா போயிடுது. எல்லா புற்றுநோய் கோயிந்தாதான். அது நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்பட. வெங்காயம் அவளும் சாப்பிட்றப்போ வெங்காயத்தினால வந்து ரத்தத்துல இருக்க இதெல்லாம் செல்லுன்னா ஏதோ அரிக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன சாமி காட்டு மராண்டிகளா? நாம என்ன பண்றோம்னா அகத்தூய்மைக்காக தற்காலிகமா பயன்படுத்துறோம். அகத்தூய்மைக்காக சீவக்கட்டையை பயன்படுத்துறோம். அவ்வளவுதான். அது போய் கெடுதல் தான். அவளும் கெடுதல் தான், வெங்காயம் கெடுதல் தான். நல்லா புரியுங்க.
அவளும் வெங்காயம் வந்து அந்த உள்ளே இருக்க விஷத்தை எடுப்பதற்காக தற்காலிகமாக பயன்படுத்துறான். பல்லுக்குச்சி வந்து பல்லு வளர்க்கறத தவிர பல்லுக்குச்சி போட்டு கண்ணு கொண்டோன்றதுக்கு அல்ல. பல்லுக்குச்சி வந்து பல்லு வளர்க்கறதுக்கு தொண்டை வளர்க்க அதை போய் பிடிச்சி இடிச்சிங்கன்னு என்ன ஆகும்? இந்த மாதிரி தப்பா கற்பனை. சரி, அப்படி சொல்றவன் எவனாச்சும் ப்ரூஃப் காட்டுறான்னா ப்ரூஃப் காட்டுறது இல்லை. வெங்காயம் கெடுதல ப்ரூஃப் காட்டு கிடையாது, அவள் கெடுதல ப்ரூஃப் காட்டு கிடையாது. எதுவுமே ப்ரூஃபே இல்லாம பேசுறது. நம்ம தான் முட்டாளுங்களாச்சு, எந்த ப்ரூஃபும் கேட்கறது இல்லையே, எல்லாம் நம்பிக்கிறது. அது அடிப்படை தப்புன்னா முதல்ல மறுக்கணுங்க, எல்லாத்தையும் மறுக்கணும். என்னது உணவு? ஆமா, உணவை நீ ஏன் மறுக்க மாட்டேங்கிற? எல்லாத்தையும் கடவுளை நீ மறுக்கிற. அந்த மவனை எல்லாம் மாட்டிட்டானுங்க. கடவுளை மறுக்கிற நீ உணவு மறுக்கணும் இல்ல? ஏன் மறுக்கல? இது உணர்த்தியா இருக்குது இல்ல? பெரியார் வந்து கடவுளை மறுத்தார். சித்தர்கள் பூரா கடவுளை மறுத்தார்கள். சித்தர்கள் அத்தனை பேருமே அவங்க உணவை மறுத்ததுனால் கடவுளை மறுத்தார். உணவை மறுத்ததுனால் கடவுளை மறுத்தார்கள். புரியுதா? அதுக்கு வள்ளுவரே சான்றே. என்ன சொல்றாரு? அவனை பிச்சை எடுக்கிறதுக்கு நிலை எனக்கு வருமானால் நீ செத்து போங்கிறாரு. கடவுளே நீ செத்து போங்கிறாரு. என்னது? அதான் சித்தர்கள். நெற்றிக்கனை திறப்பனும் குற்றம் குற்றமே, அதுதான் சித்தர்கள். மசிலுக்கு மனமே இல்லடா. நேரடியா ஆற்றல் எடுக்கிறதுனாலங்க எதை சார்ந்து யாரை சார்ந்து இருக்கணும்னு தேவையில்லைங்க. அதுதான் இறைநிலை. எதையும் சாராம இருப்பதுதான் இறைநிலை. அதுதான் தூய நிலை. அதான் வந்து நீ உள்ளுக்குள்ள நீ பயணிக்கணும்னா நீ மட்டும்தான் பயணிக்க முடியும்ன்றாங்க. நீ மட்டும்தான் பயணிக்க முடியும். நீ மட்டும்தான் பயணிக்க முடியும்னா நீ எதையும் யாரையும் சார்ந்து கூடாது. அதுதான் நீ எதையும் சார்ந்து கூடாதுன்னா அப்படி உணவையும் நீ சார்ந்து கூடாது. அதுக்கு வந்துட்டு அப்ப வந்து இந்த நீர் பயிற்சி தான் சரியா இருக்கும். ஆமா, கரெக்ட். சரி, இப்பதான் பாயிண்ட் வரேன், விஷயத்துக்கு வர்றோம். சரியா? இங்கே மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுடன். என்ன மருந்து என வேண்டாம் யாக்கை? எத்தனை பக்கம்? 39ஆம் பக்கம் மேலே. அருந்துவது அற்றது என்ற இரு வார்த்தைக்கும் தண்ணீரை குறிக்கும். அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. அருந்தப்படுவதும் உடலை விட்டு அற்று போக வேணாம், உடலை விட்டு முழுமையா நீங்கிடணும். அப்ப உடலை விட்டு நீங்கணும்னா எல்லா பகுதியிலும் இருந்து அது போயிடணும். என்னது? தண்ணி வந்து துணி அழுக்காயிருச்சு, தண்ணியில போட்டு அலசுறோம், சில மருந்தெல்லாம் போட்டு கலக்கி அலசுறோம், மருந்தும் போயிடணும். மருந்து கீரைன்னு வச்சுக்கலாம், மருந்தும் போயிடணும். அந்த தண்ணீர் நல்லா புளிஞ்சு போட்டு கடைசியில வெயில காய போட்டோம்னா தண்ணீரும் அந்த ஆடையில் இருக்கப்படாது. ஈர ஆடை போட்டா நோய் வந்துடும். ஈரத்தோட ஆடையில போட்டு ஆடை போட முடியாது, போட்டா நோய் வந்துடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். என்னது? பூஞ்சான் வந்துடும். என்னது? வேலை. சரி, இப்ப புரியறதுக்காக சொல்றேன். ஈரத்தை நீ போட்டு பாருங்களேன், எவ்வளவு நாத்தம் எடுத்துரு, உடம்பு நாத்தம் எடுத்துரு. என்னது? அப்போ தண்ணீரு கூட சுத்தப்படுத்திட்டு வெளியே போயிடணும். அப்ப தண்ணீரும் அங்கே நில்லாயிரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புல தண்ணீர், நம்ம உடம்பே வந்து 80 விழுக்காடு தண்ணீரானதுதான். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பேசிக். தண்ணீர்னாவே ரெண்டுங்க. தண்ணீர்னாவே 2 மூலக்கூறு. தண்ணீர்னாவே ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அது பிரியறப்ப எலக்ட்ரிசிட்டி வந்துடும். அதனாலதான் ஹியூமன் பாடி செல்ஃப் எலக்ட்ரிசிட்டி என்ஜின்ங்கிறான். சரி, இப்ப தாவரம் இருக்குல்ல, ஏற்கனவே தாவரத்துல நீங்க ஒண்ணும் வேலை, மல்டிமீட்டர் எடுத்து தாவரத்துல கொண்டு வைங்க. மல்டிமீட்டர் எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் 2 முனை இருக்கு இல்லையா, பிளஸ் மைனஸ், கருப்பு சிவப்பு இருக்கு, ஒயர் இருக்கு, கொண்டு குத்தி பாருங்க. மல்டிமீட்டர் 20ல திருப்புங்க, டிசியில திருப்புங்க, டர்ன்னு திருப்பிட்டு வச்சு பாருங்க. 1 வோல்ட் கிட்ட காட்டும். 1 வோல்ட். ஆலமரத்துல வச்சாலும் சரி, அரச மரத்துல வச்சாலும் சரி, வாழை மரத்துல வச்சாலும் சரி, சாதாரண கீரை செடி இருக்குதுல பாருங்க, அதுல கண்டி டருக்குன்னு குத்து நல்லா ஆழமா நல்லா நினையணும். அப்புறம் 900 மில்லி வோல்ட் காட்டும். இது யார் தயாரிக்கிறாங்க இதெல்லாம்? மின்சாரம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் உள்ள இருந்தாவே அது செல்ஃப் அயனைசேஷன், செல்ஃப் அசோசியேஷன் ஏற்படுது. ஆக குவாண்டம் டெக்னாலஜி, இதுதான் குவாண்டமே வேலை செய்யுது, தனக்குத்தானே மின்சாரத்தை உடைத்துக் கொள்ளும். அப்ப கிளாசிக்கல் அவுட் ஆகி போகுது. இந்த உயிருக்கான பதிலோ
நேச்சுரா நடக்கிறதுல கிளாசிக்கல் பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம உடம்புல வந்து பாயுது. அது மட்டும் இல்ல, மின்சாரம் உள்ள உற்பத்தியானாவே நம்ம உடம்பு அணு இருக்கு இல்லையா, உடல் இருக்கிற அணுவு வந்து 3,00,000 கிலோமீட்டரை விட வேகமா அதிர்ந்தா தான் மின்சாரமே உற்பத்தி ஆகும். என்னது? இப்ப நான் ஆடாம இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுது ஆடாம இருக்காங்க. மொத்த அணுவும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. மொத்த அணுவும் இதுதான் நடனம்ங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நம்ம புராணங்களை படிச்சிருக்கோமே தவிர, நீ இந்த பசிதாகத்தை வெங்கடேசன் சொல்றாரு, நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டா எல்லா அறிவும் தானா வருதுங்க. அதுதான் உண்மை. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன் சிங்கிளா தான் இருக்க முடியும். எப்படி இருக்கும்? சிங்கிளா தான் இருக்க முடியும். அதனால வள்ளலார் வந்து சிங்கிளா இருந்துட்டாரு. என்னது? தனித்திருந்தால் தான் நீ வந்து எல்லாம் பண்ண முடியும். தனித்திருந்தால் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் தனித்து இருக்கணும்னா சுமந்துட்டு இருக்காதேன்னு அர்த்தம். சோத்தை சுமந்துட்டு இருக்காதுன்னு ஒரு நாம ஐயா கூட 2 நாள் இருந்தால என்ன சாப்பிட்டுன்னு கேட்டு பாருங்க. ஐயோ கூட 2 நாள் இருந்தேன். சுடுதண்ணி தானுங்க, கீழே சுடுதண்ணி மேல எலுமிச்சு பழம், அவ்வளவுதான். ஏன் நான் சாகல? ஏன் நான் 2 நாள் செத்துருக்கணும், மயக்கம் ஏன் வந்திருக்கணும்? எனக்கு ஏன் மயக்கம் வரல? இதுக்கு வழக்கறிஞர் போய் சந்திக்க போறேன். நான் வந்து 25 வருஷமா இருக்கிறது அவர் கடைசியில் நம்பினாரு. ஆமா ஆமா நீங்க சொல்ற நான் நம்புறேன், ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் இருந்து காட்டலான்னாரு. சரிங்கன்னு வந்துட்டேன். அது முயற்சி பண்ணலாம். 3 நாள் இருக்கு. அப்புறம் மொத்தத்துல நான் யாருன்னு எந்த யோகம் என்னை வந்து ஏதோ ஒரு யோகம் பண்ற முதல்ல அங்கீகரிக்கணும். எவனும் அங்கீகரிக்க மாட்டானுங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். கடுமையா காய்ச்சவும் இல்லை. அப்ப நானு இனி எனக்கு கண்ட பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு எந்த மன்றத்துக்காவது பிடிக்காது. பிடிச்சு இந்த கொழுப்பை பிடிச்சிருந்த என்னமோ சொல்றாங்களா, பிடிச்சி கிள்றமில்ல, எல்லாத்தையும் சூடு வர பேசுறமில்ல. அதனாலதான் திருவள்ளுவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருவள்ளுவர் எந்த அரசாங்கத்துல அவர் வந்து சங்க புலவர் தான். ஆனால் எந்த புலவர் சங்க புலவர் தான், 2000 முன்னாடி தோன்றியவர் தான். ஆனால் எந்த அரசாங்கத்திலையும் அவர் உறுப்பினராக இல்லை. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லைன்றார். பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லை. அதுதான் தவயோகி. இப்போ இயேசுநாதரே சொல்லிருக்காரு, மாறுபாடு உள்ள இந்த சமுதாயத்திலிருந்து விலகி இருங்கள். மாறுபாடு உள்ள சமுதாயத்தை விலகி இருங்கன்னா அப்ப இதுதான் ஒரு உண்மை. மாறுபாடு உள்ள சமுதாயத்திலிருந்து விலகி இருங்கள். இங்க மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்டின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஒரு இடத்துல ஒரு திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருப்பாரு. மாறுபாடு இல்லாத உண்டி, மாறுபாடு இல்லாத உண்டின்னு என்ன அர்த்தம்னா பல அர்த்தம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மாற்றத்தை தராத உண்டியை மறுத்து விடு. உங்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க, நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க, ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க. அந்த மாற்றத்தை தராத உணவு எதற்கு உங்களுக்கு? இப்ப மூட்டு வலிங்கிறீங்க, முழங்கால் வலிங்கிறீங்க, சக்கரை நோய்ங்கிறீங்க, புற்றுநோய்ங்கிறீங்க. எல்லாரும் திங்கிற உணவத்தை நீ தின்னுட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு நோய் வந்ததே இல்லையா? அப்போ அது எந்த மாற்றத்தை உனக்கு தரவில்லை. மருந்து சாப்பிட்டு மாற்றத்தை தரல, மாத்திரை சாப்பிட்டு மாற்றத்தை தரல, மூலிகை சாப்பிட்டு மாற்றத்தை தரல. அப்ப மாற்றத்தை தராத உணவை மறுத்து விடு. இப்ப புரியுதா? எந்தங்க சொல்றாங்க, செஞ்சு பார்த்தங்க, எந்த பயனும் இல்லைங்க, எல்லாம் தின்னு பார்த்தங்க, நல்லா ஆகல. இப்ப புரியுதா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டே இருந்தேன், இதுக்கு என்னடா இதுக்கு அர்த்தம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ, மாறுபாடு இல்லாத உண்டி. அவன் திங்கரமா வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். திங்கரவன் எப்படி வேணா பொருள் எடுத்துக்குவான். நாம திங்காம இருக்கிறதுக்கு வழிகண்டி கொடுக்கணும் இல்ல. அப்போ மாற்றத்தை தராத உணவை மறுத்து விட்டால் ஊறுபாடு இல்ல உயிருக்குன்னு அடிச்சிருக்காரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ, பயன் இல்லாத உணவை விடுறான்னு இருக்காரு, அல்லது பயன் இல்லாத பழக்கத்தை விடுறாங்க. நீ என்ன பண்ற? 100 வருஷமா இருக்கிற உணவு பழக்கத்தை புடிச்சுக்கிட்டு நோய் நல்லாக நினைச்சா மசுரை கூட நல்லாகாது. தீபாவளி எங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளின்னு ஒண்ணு கிடையாது. யாருக்குமே தீபாவளியும் தெரியாது, ஒரு புடலங்காயும் தெரியாது, சரஸ்வதி பூஜையும் தெரியாது, ஆயுத பூஜையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நமக்கு எவனா காப்பி அடிச்சு விட்டு போயிட்டு எவனா ஆடுறான், நாமளும் ஆடப்ப. சினிமா கூத்தாடி ஆடினா நாமளும் ஆடுறோம்ல. அந்த மாதிரி இந்த கடவுள் கதைகள்லாம் வந்து நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. எதையும் மனிதனை ஒழுங்குபடுத்தவில்லை.
அப்ப நாம என்ன பண்ணணும்? அதுல இருந்து விலை இப்ப பாருங்க, அதுல இருந்து விலை ஆடம்பரம் தான். அழிவுன்னா சாதாரண அழிவா பண்றோம் நாம. பொல்யூஷன் நேத்து மட்டும் எத்தனை பொல்யூஷன் ஆயிருக்குங்கிறீங்க? ஆமா வீதி எங்கும் ஒவ்வொரு வீதியிலும் பாத்தீங்கன்னா 500 கிலோ குப்பை கிடக்குது. இத்தனையும் மருந்து குப்பை, அத்தனையும் பார்த்தா டாக்ஸின் குப்பை. அது மண்ணு என்ன ஆகும் தெரியுமா? மண்ணு என்ன ஆகும்? இத்தனை விஷம் பூரா அத்தனை அமோனியா, சோடியம், மெக்னீசியம், கன் பவுடருங்க, பூரா நைட்ரஜன். கன் பவுடர் நைட்ரஜன் தான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டகம், சல்பரு, நைட்ரஜனு, அப்புறம் கரி உப்பு. இந்த மூணு ஒண்ணுமே நீங்க வீட்டுல பட்டாசு தயாரிக்கலாம். 10 ரூபாய்க்கு வெடி உப்பு, 10 ரூபாய்க்கு கந்தகம், 10 ரூபாய்க்கு கறித்தூள், நம்ம அடுப்பு கறித்தூள், அவ்வளவுதான். அடுப்பு கறித்தூள் நல்லா நுணுக்கிக்குங்க. அப்புறம் வெடி உப்பு நல்லா நுணுக்கிக்குங்க. முதல்ல கறியில வந்து கொஞ்சம் ஈரம் போட்டுக்கணும், ஈரப்பதம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஏற்கனவே நல்லா நெகுன்னு தனித்தனியாக அரைச்சிடணும். வெடி உப்பு தனியாக அரைக்கணும், கந்தகத்தை தனியாக அரைச்சிக்கணும், கறி அதை அரைச்சிட்டு அப்புறம் கடைசியில் லேச ஈரப்பதம் பண்ணிட்டு இப்படி நல்லா மூணையும் போட்டு அரைக்கணும். ஈரப்பதம் பண்ணிக்கொள்ளு ஃபயர் ஆகி நெருப்பு பிடிச்சி வெடிச்சிடும், புறப்புறம்னு பிடிச்சிடும். நல்லா அரைச்சிட்டு அப்புறம் ஈரப்பதம் பண்ணிட்டு வெயில காய வச்சிருங்க. காய வச்சுட்டு ஒரு குழாயில, அது ஒரு அட்டை குழாயில போட்டு அடைச்சிட்டு ஒரு நாள் காய வச்சு திருப்பிச்சு அடிச்சு பாருங்க, டூமியர்னு வெடிக்கும். இதுதான் பாம். என்னது? இதுதான் பாம், நேச்சுரல் பாம். இதுதான் அந்த காலத்துல பாறை புழக்கருக்கு வச்சாங்க. பாறை புழக்கருக்கு இதுதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா? மருது சகோதரர்கள் போருக்கு பயன்படுத்தினாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? போருக்கு. அப்ப வெடிகுண்டு அப்பவே சொரவானம் வச்சாங்க. டொர்னு சொரவானம் கரெக்டா மூங்கில் குச்சி வச்சு அதே கரியுப்பு, கண்டகம், வெடியுப்பு மூணையும் போட்டு பிசைஞ்சு உள்ள வச்சு குழாய் வச்சு அடிச்சு விட்டு வெள்ளக்காரன் விட்டாங்க. ஓடியே போயிட்டான். முதல்ல போர்ல ராக்கெட் விட்டு பழக்கினதே தமிழர்களுக்கு தான். அதை காப்பிடிச்சிட்டு போனதான் யாருன்னு கேட்டீங்கன்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் காப்பிடிச்சிட்டு போனது இங்கிலாந்துக்காரன் தான். கடைசியில பார்த்தா ஓ சொரபானம் ஒண்ணு இருக்குன்னு அப்புறம் பண்ணான். இதைத்தான் இன்னைக்கும் விண்வெளி துறையில வந்து இந்த திப்பு சுல்தான் ராக்கெட் விட்டாரு அப்படின்னு இன்னைக்கும் வந்து அப்துல் கலாம் இடத்துல பேசியிருப்பாரு. அப்துல் கலாம் இந்த மாதிரி திப்பு சுல்தான் போர்ல வந்து எது பயன்படுத்தி இந்த சொரவானத்தை பயன்படுத்தியிருக்காரு, ராக்கெட்டை பயன்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்காங்க. அது திட எரிபொருள். என்னது? திட எரிபொருள். ராக்கெட்ல 2 இருக்குங்க. திரவ எரிபொருளை பயன்படுத்தி மேல போகும், திட எரிபொருள் சாலிடு ஃபியூலும் போகும், லிக்விட் ஃபியூலும் போகும். லிக்விடுங்கிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் லிக்விட். அதுதான் சீப், அதுதான் பயங்கர பவர். என்னது? இது பவர் கம்மி, இது செலவு கம்மி. சாலிடு வந்து செலவு கம்மி, ஆபத்து குறைவு. ஹைட்ரஜன் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். டமாறு வெடிச்சு முடிஞ்சு போச்சு கதை சோழி. அவ்வளவு பயங்கர கூலிங்லேயே வச்சிருக்கணும், கொஞ்சம் ஏமாந்த ஃபயர் ஆயிரும். அவ்வளவு பயங்கர ஆபத்து. ஆனால் நாம அதை அடக்கி போடலாம், அதெல்லாம் அடக்கிடலாம். சரி, விஷயத்துக்கு வர்றேன், ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப மருந்தேற வேணும் யாக்கைக்கு அருந்தியது அற்ற என்று சொன்னால், அருந்தியது அற்றது என்ற இரு சொல்லும் தண்ணீரை மட்டுமே குடிக்கும். அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. நீங்கள் பால் சாப்பிட்ட இங்க பாருங்க, நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லுமே தவிர அற்று போகாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? பால் ஒரு திரவம் தானே, திரவ பொருள். ஆமா, பால், இளநீர், மோர் திரவ பொருள் தானே. நீ அதை அருந்துறீங்க. ஆனா அது அருந்தனா அது வந்து அற்று போகுமே தவிர ஆனால் முழுமையாக அற்று போகாது. என்னது? அப்ப அதுல இருக்கிற விஷம், இதுல நீ இளநீர் இருக்கிற விஷம், பால் இருக்கிற விஷம், சோறுல இருக்கிற விஷம், ரசத்துல இருக்கிற விஷம், மோர்ல இருக்கிற விஷம், பத்தாவது பெப்சியில் இருக்கிற விஷம், கொக்கோ கோலா 7up இருக்கிற விஷத்தை பூரா ரத்தத்தை கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டு அது வெளியே போகும். சாராயம் குடிச்சாலும் கூட ஒண்ணுக்கு போகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாராயத்துல இருக்க அந்த குட்டிய விஷயம் இருக்க நிக்கோட்டின், இது எத்தனால், ரொம்ப கொடூரமானது. எத்தனால் மெத்தனால். அரசாங்கம் விற்கிற சாராயம் என்னங்கிறீங்க? உண்மையான சாராயம் கிடையாது, எல்லாம் விஷ சாராயம் தான் அரசாங்கமே விற்கிறது. குடிச்சு போட்டு சாகுறானே இல்லையா? உடனே சாகுறான் இவன். எத்தனால் மெத்தனால் கலந்து உடனே சாகுறான், அவன் நிதானமா சாகுறான், அவ்வளவுதான். சாராயம் சாகடிக்குதான் செய்யுங்க, சாராயம் சாகடிக்க செய்யும். அப்புறம் என்ன அரசாங்கமே விக்குது, நீங்க தடை செய்யலாம் பார்க்கலாம். எந்த நீதிபதி தடை செஞ்சிருவாரா? ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இது பிறவி நோய்ங்க. சாராயம் குடிக்கிறது விபச்சார மண்டலத்துல 10,000 ஆண்டா இருக்குது. எத்தனை ஆண்டா?
10,000 அண்டை இருக்குதுங்க. ஆமா, அதை என்ன பண்ண போவீங்க நீங்க? ஏன்னா இந்த பசி தாகத்தை மந்தப்படுத்துவதற்காகவே இந்த உணவெல்லாம் இந்த திடப்பொருளை கண்டுபிடிச்சானுங்க முட்டாளுங்க. அதனால சித்தர்கள் என்ன பண்ணானுங்க, இந்த வரிசையை புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஓ, இது கீழ் மக்கள் ஆயிருவோம்னு சொல்லிட்டு தான் பசி தாக்குறது. அப்ப இந்த திடப்பொருள் தின்னு 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 கீழ் மக்கள் ஆயிடுறான். ஏன்னா அவன் வந்து மூளை, எவன் திடப்பொருள் திங்கிறான் அவனுக்கு வேலை செய்யாது, மூளை வேலை செய்ய சிந்திக்கவே மாட்டானுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டானுங்க. நாம முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பிறக்கதான் முடிவு வருது, முடிவு தப்பா போகக்கூடாதே. இப்போ பிறந்தாச்சு, முடிவு மரணம் தெரிஞ்சு போச்சு. எப்படி மரணத்தை எளிமையாக்குறது? என்னது எப்படி எளிமையாக்குறது? அப்படித்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா ஜீரண நீரை நிறுத்துறான்னு கண்டுபிடிச்சாங்க. ஜீரண நீரை நிறுத்திருக்கு என்னடா வழின்னு பாத்தீங்கன்னா, அது தூண்டாது இருக்கிறது தூய தண்ணீர்னு கண்டுபிடிச்சானுங்க. உடனே வள்ளுவர் எழுதிட்டாரு, அவன் அருந்தியது அற்றது மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு. முதல் குறள் என்ன சொல்லிட்டாரு? முதல் குறள் 941 தெளிவா சொல்லிட்டு, வள்ளுவரே கேள்வியும் சொல்லிட்டு விடையும் சொன்ன உரையால் உலகத்துல வள்ளுவர் மட்டும்தான். முதல் குறளுக்கு கேள்வி, 2வது குறளுக்கு பதில். 941 என்ன சொல்றாரு? மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதல எண்ணெய் 3. நூலோர்னா யாருங்க? ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. நூலோர் வழிமுதல எண்ணெய் 3னா அந்த ஜீரண நீர் சுரந்தாலே நோய் செய்யும்ட்டாரு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அதுக்கு பின்னால வந்த பரிமேலழகர் தான். அதுக்கு பின்ன 1000 ஆண்டுக்கு அப்புறம் 10 பேர் வர்றாங்க. 10 பேர் முதல்ல ஆரம்பத்துல 10 பேரை தான் திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க. பதின்மர் உரைன்னு சொல்லுவாங்க. பதின்மர் மெட்ரிக்மாங்க, மெட்ரிகுலேஷன். மெட்ரிக்னா 10ன்னு அர்த்தம். அந்த பதின்மர் உரையில 5 உரை தான் கிடைக்குது, 5 உரை கிடைக்கல, 5 உரை தான் கிடைக்குது. சைவ சித்தாந்த திருநெல்வேலி உலக புகழ் பெற்றது, இந்தியா புகழ் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தான் முதலில் திருக்குறளை மொழிபெயர்த்த 5 ஆசிரியர்களையும் ஒட்டுக்கா வச்சு ஒரு புத்தகமே போட்டாங்க. அந்த திருக்குறள், அதுக்கு திருக்குறள் உரை எடுத்தீங்கன்னா அது 5 பேத்தினுடைய உரையும் வருது. இன்னைக்கு நெட்ல போட்டா அது என்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே அறகுறை தான், எல்லாமே ஒருத்தங்க கூட ஒழுக்கமா எல்லாம் சோறு திண்ணி பயிலுங்க. எவனும் யோகி கிடையாது, எல்லாம் பள்ளிக்கூட தமிழ் வாத்தியாருக்கு மாதிரி. தமிழ் வாத்தியாருக்கு என்ன அறிவு இருக்கு? ஒரு அறிவும் இருக்காது. அவன் தமிழ் சொல்லி கொடுக்கறத தவிர தமிழை கண்டுபிடிச்சவங்க கிடையாது. அவ்வளவுதான். எந்த தமிழ் வாத்தியார் நோய் இல்லாம இருக்கான்? தமிழை படித்தால் நோய் வரக்கூடாது, தமிழை படித்தால் வரக்கூடாது நோய். நீ தமிழை படிச்சு போட்டு சக்கரனை வந்து, நான் எங்க ஊர்ல திருக்குறள் பேரவைகள் இருக்குது, மானங்கட பேசுவேன் எல்லாத்திலையும். சிகரெட் குடிக்கிறப்ப எல்லாரும் சிகரெட் குடிக்கிற வயலுக்கு தான் சிகரெட் குடிப்பாங்க. இந்த பக்கம் திருக்குறள், இந்த பக்கம் சிகரெட். என்னடா திருக்குறளுக்கும் சிகரெட் என்னடா சம்பந்தம்னு கேட்பேன். அந்த யாருக்கு உயிரோட எல்லாம் செத்து சுடுகாயிட்டானுங்க, எல்லாரும் புற்றுநோயும் செத்தானுங்க, மாரடைப்பு செத்தானுங்க. ஏங்க சிகரெட்டும் சாரையும், சிகரெட்டு 3 வேளை சோறு திங்கிறப்ப எப்படிங்க சாவான்? சாமி, ஒரு சில சித்தர்கள் வந்து அப்படியே சுயநினைவு விளையாண்டு இந்த சிகரெட் அப்படியே இது ஒரு லேசா இழுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் போதானு தெரியல. அந்த அப்படியே ஒன்று இழுத்துட்டு அப்படியே இருக்காங்க. என்ன செய்ய ஏன் சாமி சிகரெட் குடிக்கிறாங்க? அவன் மனநோயாளிகள், சித்தர்கள் கிடையாதுங்க, அவன் மனநோயாளிங்க. சித்தர் வெளியவே தெரிய மாட்டானுங்க. அவன் தனித்து இருப்பான், அவன் சிகரெட் ஊதிட்டு இருப்பானே. எல்லாம் பற்றே அற்றவனுக்கு போய் சிகரெட் எடுத்துக்கங்கன்னு கேக்குறேன். என்னது பற்று அற்றவனுக்கு சிகரெட் அதுக்கு தேவையில்லை. அது தப்புங்க. இவனுக்கு உடனடி தெரியுறான் அந்த சாமியன். இவனு பைத்தியம். யாரு? நம்ம மாதிரி அரலூசு எல்லாம் நம்பிட்டு போக வேண்டியதான். அவர் பின்னாடி போனா அவர் பேல்றதெல்லாம் சந்தனம் சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னது சந்தானம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றத முட்டாளுங்க. ஏங்க சித்தர்னு வெளி தெரியவே மாட்டான், வரவும் மாட்டான், வெளிக்கும் போகாது, வெளியும் தெரிய மாட்டாங்க. வெளிக்கும் போக வெளியே வர மாட்டான். அவன் தான் ஏங்க எல்லாத்தையும் அறுத்துட்டு ஈசனோடு ஆசை ஏனும் ஆசை அருமென்ட்டான். ஈசனோடு ஆசை வைத்திருந்தா ஆசை புடுங்கேறிடான்ட்டான். அதுதான் வள்ளுவர் எழுதினாரு, பற்றுக பற்று அற்றான் தாளை பற்றுகிறாரு. பற்று அற்றான் தாளை பற்றுக பற்றை விடற்கு. எதுக்குன்னா கடவுள் மேல இருக்கிற பற்றையும் விடுவதற்காக கடவுள் மேல இருக்கிற பற்றையும் விடுவதற்காக இந்த பற்றை விடுங்கிறாரு. நீங்க கடவுள் பொருள் பிடிச்சி தொங்கிட்டே எதை கேட்டானு கடவுள் அடாடாடாடா. கடவுள் படுற பாடு இருக்கே, நேர்ல வந்தாரும் பிடிச்சி செருப்பாலே அடிப்பாரு. ஏன்டா நம்ம போட்டு உயர வாங்குறீங்க, நான் ஏதோ இருக்கிறேன் இல்ல, நீ என்னைய போட்டு இந்த வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் கடவுள் குற்றம். அட்டேங்க அப்பா, கடவுள் தண்டிச்சுட்டாரும்பா. நல்ல பணம் வர்றப்ப நல்ல திங்கிறப்ப கடவுள் தண்டிக்க மாட்டாரு. நோய் வந்தா மட்டும் கடவுள் தண்டிச்சுட்டாருமா கத்துவே.
அப்புறம் திங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த திங்கறது வந்து குற்றம்னு கண்டுபிடிச்சது திருவள்ளுவர் தான். அதுக்கப்புறம் திருமந்திரம் தான், அப்புறம் பகவத்கீதை தான். ஏன்னா பகவத்கீதை உண்மையாலுமே கர்மத்துக்காக எழுதப்பட்டது தான். கர்மயோகி அவன் கிருஷ்ணன் தானே? ஆமா, நான் கர்மயோகின்னு சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல எழுதியிருப்பான், நீ ராஜயோகத்துக்கு போகணும்னு எழுதியிருக்கான். நான் கர்மயோகி தான், 2வது நிலை. பக்தி, கர்மம், ஞானம், யோகம், இந்த 4 நிலை தான் இருக்க முடியும். இந்தியாவில தாங்க இதெல்லாம் இருக்கு, எந்த நாட்டிலையும் கிடையாது. ஏன்னா தமிழ்ல தான் இருக்கு. அதுல இருந்து சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழியும் கிடையாது. அது வந்து மந்திரத்துக்காக சொல்லப்படுறது, தேவர்கள் அழைப்பதும் மந்திரத்துக்காக சொல்லுவதுமா, மற்றபடிக்கு அதுல ஒரு இளவும் கிடையாது. புரியுதா? ஆனால் அது பயன்பாடு ரொம்ப முக்கியம். அந்த நூல் இருக்குது இல்லையா, எழுதப்பட்ட நூல்கள், எழுதப்பட்ட வாக்கியங்கள் நமக்கு பயன்படுது. புரியுது? அரசியல் என்பது வேற. தமிழும் ஆகாதும்பா, சமஸ்கிருதம் ஆகாதும்பா, அது வேற. நமக்கு தேவை அறிவியல். என்னது நமக்கு தேவை? வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யாரு இப்ப எங்க பிரிட்டிஷ்காரன் சொல்றது கேட்கறோம், ஜெர்மன்காரன் சொல்றது கேட்கறோம், சமஸ்கிருதத்துல நல்ல கருத்து எடுத்துக்க முடியாதா? தமிழ் இருந்து சமஸ்கிருதம் தமிழ் இருந்து போனதுங்க. ஆமா, நம்ம அக்கா தங்கச்சி மொழி தான் அது. நாங்க அம்மா வயிற்றுல பிறந்ததுதான். இதுதான் உண்மை. தமிழ் தான் இந்தியாவின் மூத்த மொழி. தமிழ் தான் இந்தியாவின் மூத்த மொழி. அந்த மூத்த மொழியில இருந்து தான் எல்லாம் பிறந்தது. எல்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுச்சு. எல்லாமே எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. சட்டங்களை மாறிவிட்டன. சரி, அது நம்ம திருப்பி போக தேவையில்லை. ஆக நான் முடிச்சுக்கிறேன். நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தான் தெரிஞ்சது. 15 வயசுல ஆரம்பிச்சு 55ல கண்டுபிடிக்கிறார். எத்தனை? 55 வயசுல 40 வருஷம் வேஸ்ட். 40 வருஷம் ஆராய்ச்சியிலே போகுது. 40 வருஷம் ஆராய்ச்சியிலே இது. ஆமா, சொல்றேன், 15 வயதுலயே எனக்கு ராஜயோகம் தான் எனக்கு அற்புதம். ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுதலை தந்தது. ராஜயோகம்னா வேற ஒண்ணும் இல்ல. இவர் விவேகானந்தர் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தை ராஜயோகம் என்ற பெயரில் அவர் வந்து மொழிபெயர்த்தார். இதுதான் பாருங்க ராஜயோகம். இது யாரும் படிக்கவே மாட்டாங்க. தெரியுங்களா? இது வந்து விவேகானந்தர் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு இவர் பேர் வைக்கிறாரு. ராஜயோகம்னு பேர் வைக்கிறார். ராஜயோகம்னா தலைமைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தலைமையான கல்வின்னு அர்த்தம். இது வந்து பதஞ்சலி, இதுல உருக்கிறது புத்திர பதஞ்சலி. இது மொழிபெயர்ப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர். அவ்வளவுதான். டிரான்ஸ்லேட்டர். என்னது? ஒன்லி டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் த பதஞ்சலி யோக சூத்திரம். இவரு கண்டுபிடிக்கல. இவரு கண்டுபிடிச்சிருந்தா அவர் ஏன் மரணத்துக்கு போறாரு? இவர் ஏன்? இவருக்கு சக்கரமா ஏன் வந்தது, சளி நோய் ஏன் வந்து? இவர் வெறும் தியான யோகி, அவ்வளவுதான். ராஜயோகி எல்லாம் கிடையாது. என்னது? அப்படியே ஆஸ்பத்திரிக்காரன் பக்தால வந்துட்டான். அவருக்கு வைத்தியம் பார்த்தது வெள்ளக்கார முண்டம் தான். அந்த வெள்ளக்கார முண்டம் மாட்டுக்கறி திங்க சொல்லிச்சு. இந்த மாட்டுக்கறி, இந்த பாருங்க, இந்த மாட்டுக்கறி திங்க சொல்றது இவன் இல்ல, இந்த வெள்ளக்காரன் பூரா மாட்டுக்கறி தின்னுங்கிறான் காட்டு முராண்டிகள். அப்படி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி திங்கிறவங்களும் புற்றுநோய் வரக்கூடாது இல்லைங்க. மாட்டுக்கறி திங்க, இப்ப ஆட்டுக்கறி திங்கிறீங்க. இப்ப நம்ம நாட்டுல ஆட்டுக்கறி பழக்கம், கேரளாவில் மாட்டுக்கறி, கேரளாவில் எல்லா கறியுமே. எருமைக்கறி பட்டை திம்பா. எருமைக்கறி போத்து. என்னது போத்து? போத்துன்னு என்னங்க? எருமைக்கறி பட்டை. அது திங்காத எவனும் கிடையாது. மாட்டு இறைச்சி போத்துண்ட இறைச்சியும்பா. சரி, அது திங்காத எவனும் இருக்கிறான். ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இறைச்சி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இறைச்சி பல கோடி ஆண்டுகளா இருந்த பழக்கம். அது பல கோடி ஆண்டா இருந்து வேட்டையாடி சாப்பிடுற பழக்கம். அது அந்த உடல் கெடுதுன்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இந்த எப்பவுமே அந்த பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனத்தான் கண்டுபிடிக்க முடியும். பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனத்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த உணவு மாற்றம் நம்ம செய்யறதுக்கு தடுமாறுறோம்ல. ஆமா, நம்ம மனசு தடுமாற காரணமே நம்ம டிஎன்ஏல அந்த பதிவான அந்த பழக்க வழக்கங்கள் தான் போல் இருக்கு இல்ல சாமி? ஆமா, டிஎன்ஏ தொட்டில் பழக்கம். அந்த தொட்டில் பழக்கம் டிஎன்ஏல பதிவாயிரும், தெளிவா பதிவாயிரும். அந்த இப்ப நம்ம அதை தான் சொல்றேன். இப்ப உணவு பழக்கங்கிறத பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால தொடங்குறத வந்து நீங்க 6 மாசத்துல மாத்திரம் இது சாதாரண விஷயமா?
அதான் இவர் சொல்லுவாரு, நம்ம கம்பம் திருமாறன் சொல்லுவாரு, அடங்கப்பா எல்லாத்தையும் கடவுளை கூட விட்டுறலாம், உணவு பழக்கத்தை விடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல பாரு. என்னது ஆ? அது அரவிந்தர் அண்ணி சொல்றாங்க 35 வருஷம் ஆகுமா சாதாரணமா வந்து ஆ. நான் இதை மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சு ம். தன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சு அவன் அதுல செயல்ல இறங்கினான்னா ம். குறைந்தபட்சம் வந்து 35 வருஷம் ஆகுமா. அதை விட இவரு இருக்காரு பாருங்க நம்ம ம். அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய தேகத்தை வந்து தெய்வீக திருவுருமாற்றம் ஆ. செய்யணும்னா ஆ. 1000 ஆண்டுகள் ஆகும். ஆ. இப்ப ராகவேந்திரர் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து சூட்சும நிலையில இருந்து ம். ஒரு 300 வருஷமா தன்னுடைய அந்த 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 சூட்சும தேகத்தை வந்து திருவுருமாற்றம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ம். அவர் இன்னும் இன்னும் அவங்களுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குமா ம். அவங்களுக்கு வந்து மாத்தம் பண்றதுன்னா. ம். இதோட மட்டும் இல்ல அந்த உடம்புல இருந்தாலுமே இது வந்து நம்ம சப்ஜெக்ட்ல வரல. ம். அந்த 4வது மனம் 5வது மனத்துல வருது. ஆ. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ண வேண்டியிருக்குதான். ஆமா. அதுல அப்ப ஏன்னா இது நம்ம அதனாலதான் வெள்ளைக்காரத்தை இந்த இப்ப உணவு நமக்கு கரெக்ட். சரி, நல்ல அழகா சொல்றீங்க. நமக்கு இவ்வளவு அறிவு இருந்துமே எளிமைப்படுத்தலைங்க. வெங்கடேசன் தான் எளிமைப்படுத்தினார். இவ்வளவு அறிவு இருந்துமே ஆமா, ஆமா. எளிமைப்படுத்தல யாருமே. இப்ப இந்த நாம எல்லா குருகுல கல்வி இதை வந்து தேவை. இந்த குருகுல கல்வி வந்து கட்டாயம் தேவை. ஆ அது வந்து இவங்க எல்லாம் சொல்றது எதுக்கு நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஆ. நம்ம வந்து இந்த குருகுல கல்வியில இருந்தா தான் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம இருந்தா தான் வந்து ம். நம்மளை நாம வந்து மாத்திக்க முடியும். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்த முடியும். தகுதி குருகுல வாய்ந்த கல்வி இல்லாம கரெக்ட். தகுதி வாய்ந்த ஆசிரியர் இல்லாம தகுதி வாய்ந்த அதுக்கு ஆசிரியர் இல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கணும். ஆமா, ஆமா. அப்ப உங்களுக்கு ஃபுல் தகுதி இருக்கு, எங்களுக்கு கொடுப்பினை தான் அது. சரி. அதை வந்து இருந்து பலனாத்தான் பண்ண முடியும். ஒண்ணும் இல்லைங்க. மனிதனோட நோயை கட்டுப்படுத்திட்டு அவன் சிறந்த மருத்துவனுங்க. நோயை கட்டுப்படுத்திட்டாவே அவன் சிறந்த மருத்துவன். நான் நோயை கட்டுப்படுத்தி வழி சொல்றேன், எல்லாரும் நோய் நல்லா இருக்கிறீங்க. அப்ப நான் மருத்துவனா மாறுறேன். அவ்வளவுதான். எனக்கு நான் மருத்துவன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் மருத்துவனா மாறுறீங்க. அதுக்கு எனக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க, நான் சொல்லித்தரேன். இப்படித்தான் நடக்கும். இதை யாரும் மாத்த முடியாது. அப்ப உங்களுக்கு அந்த ஃபீஸ் கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருந்தா தான் நான் சொல்லித்தர முடியும். அவங்க நாட்டவே எழுதி கேட்பானுங்க. மன்னர்கள் பார்த்து நாட்டை கொடுறாம்பான், வயிற்று வலி போக்க நாட்டை கொடுறாம்பா. நாட்டை கொடுத்துட்டு தான் வயிற்று வலியே பார்த்தானுங்க. கழுத்துல இருக்கிற வைர மாலையை கேட்பான், கழட்டி கொடுத்தாத்து வயிற்று. அதை தான் நானும் கேட்கறேன், குடு நீ மாவனே. அவன் வாங்கி வைர மாலை கையில வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் யோக நிலை. தூக்கி எறிஞ்சு எவனாச்சும் கெட்டன்னு பிச்சு கெட்டன்னு தான் வச்சுட்டு போறான்பா. இதுதாங்க அந்த அறிவு. அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த கை அறுக்கணும், கஷ்டப்படணும், கை அறுக்கணும். கை அறுத்தா தான் சொல்லி கொடுக்கணுங்கிறது விதி. என்ன சொல்றாங்கன்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உற்றுளி உதவியும் செய்யணும். நீ ஆசிரியருக்கு உதவியும் செய்யணும், பொருளும் கொடுக்கணும். இங்க இந்த கின்ற வேலையில ஆகாது. ஆசிரியரோட நீ பீஸ் கொண்டு போட்டு நல்லாக்குன்னு உட்காந்துக்கிறீங்க எல்லாருமே. நானும் ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா இந்த விஞ்ஞானம் இருக்குது இல்ல, இடையில எனக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை. எனக்கு துணி துவைச்சு அப்படி பார்த்தாலும் கோமணம் கசிக்கு போறது, துணி துவைச்சு போறது, நான் வளர்க்குற மாடு ஆடல் நீங்க தான் மேய்க்கணும். புரியுதுங்க? சட்டப்படி பார்த்தா இதெல்லாம் பேசினோம்னா, குருகுல கல்வி பேசினோம்னா, இப்ப அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்ப நோய் நல்லா குருகுல கல்வினா 12 ஆண்டு இருக்கணுங்க, கூடயே இருக்கணும். என்னது உங்க வயசுங்களுக்கு 60 70 ஆகி போச்சு, 45 50 60 எங்க இருக்க போறீங்க? என்ன சாத்தியமா? நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை. இப்போவாவது நம்ம அந்த குருகுல கல்வி தொடங்கியிருக்கேன், நான் அரைங்குறையமா தொடங்கியிருக்கேன். இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு. நம்ம நிரூபிச்சுட்டு போயிடலாம். சயின்டிபிக்கா நிரூபிக்கிறப்ப சின்ன சின்ன சடங்குகள் செய்ய வேண்டி இருக்கு. அதாவது யோகத்தை அறிவியல் படுத்த வேண்டும். யோகத்தை அறிவியல் படுத்தணும். ஆமா, ஆமா. அமெரிக்கால பண்ணி பார்த்துட்டாங்க. எங்க அமெரிக்காவில நாசா விஞ்ஞானிகள் பண்ணி பார்த்துட்டான்ல. அமெரிக்காவில நாசா விஞ்ஞானிகள் 180 பக்கம் போட்டான். ஆமா, உணவு இல்லாம இருக்கலான்ட்டான். என்னது ஆமா, உணவுங்கிறது எனக்கு பழக்கங்க. இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உணவுனா பழக்கம்னே தெரியல. உணவுங்கிறது பழக்கத்தை விடுற. அதாவது இப்ப நம்ம அந்த நீர் பயிற்சி செய்யறப்போ நம்ம எல்லாம் வந்து இப்ப எனக்குலாம் இப்ப கிட்டத்தட்ட 64 வயசாகுது.
இப்ப ஏற்கனவே நிறைய கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஆ, இப்ப நம்ம அந்த நீர் இப்ப செஞ்சு நீங்க சொல்ற மெத்தட்ல பண்ணிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஆ, சதையெல்லாம் அப்படியே இழுத்து பிடிக்குது. ஆ, இழுத்து பிடிக்குது. இது ஆ, தொடர்ச்சியா இழுத்து பிடிச்சிட்டே இருக்குது. ஆ. இதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே அந்த சேர்ந்த கெட்ட கொழுப்பு அது தொடர்ச்சியா இழுத்து பிடிச்சிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஆமா, ஆமா. ம். அப்ப நான் அது விட்ட மாரியே தெரியல. அந்த இப்போ காரணம் வந்து என்ட்ட அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்துருக்கனால தான். ஆமா, உடல்ல இருந்து கரையணும். சேர்ந்துக்கிட்டே பார்த்தேனே. அந்த இன்னும் கொஞ்சம் இந்த வயிறு உள்ள போயிரணும். வயிறு உள்ள உள்ள போயிரும். போகணும். வயிறு உள்ள போனத வேகமா வருங்கய்யா. வயிறு உள்ள ம். போனத வேகமா வரும். தொந்தியோட இருந்தா நடக்க முடியாது. ம். அது தோள்பட்டையில எல்லாம் அங்கங்க பிடிச்சு இழுக்கிறது. இதெல்லாம் காரணம் அங்கெல்லாம் கொழுப்பு சேர்ந்திருக்குது இல்லையா சாமி? சளி, கொழுப்பு, அதனால தான் உப்பு அந்த நீரு. வலி இருந்துட்டே இருக்கு. ஆ. அந்த அதிகப்படியான அதுதான் உப்பு நீரும், அதிகப்படியான கொழுப்பும், அதிகப்படி உப்பு நீரும் தேவையற்ற இடத்துல இருக்க வேண்டியது. தேவையற்ற இடத்துல இருக்க வேண்டியது தேவையில்லாத இடத்துல இருக்குது. எந்தெந்த இடத்துல கொழுப்பு இருக்கணுமோ அந்தந்த இடத்துல கொழுப்பு இருக்கணும். எந்த இடத்துல உப்பு இருக்கணுமோ அந்த இடத்துல உப்பு இருக்கணும். எந்தெந்த இடத்துல நீர் இருக்கணுமோ அந்த இடத்துல நீர் இருக்கணும். இது வந்து தேவையில்லாத இடத்துல ஏத்தி விட்டு போயிரு. என்னது? தேவையில்லாத இடத்துல ஏத்தி கிடக்குது. ரொம்ப நாளா கிடக்குது போல் இருக்கு. அதனால தான் நமக்கெல்லாம் வந்து அதுதான் இன்னும் அந்த வந்து கண்டுபிடிக்கிறது என்னதுங்க ஐயா? தேவைப்படுது. கண்டுபிடிக்கிறது கெண்டை பிடிக்க கெண்டை பிடிக்க எப்படி பிடிக்குன்னா, ஒன்னா அதிகமா தண்ணி குடிச்சாலும் கண்டுபிடிக்கும், தண்ணி குடிக்கலனாலும் கண்டுபிடிக்கும். சரி. ம். அதிகமா நீர்ச்சத்து விலைமா அதிகமா நீர்ச்சத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கண்டுபிடிக்கும். உணவு தாறுமாறா தின்னாலும் கண்டுபிடிக்கும். திடீர் இப்போ உணவு தின்னாவே நீர்ச்சத்து டக்குன்னு குறையும். சரி. உணவு தண்ணி குடிக்காம இருந்தாலும் கெட்டுப்போம். தண்ணி கண்டுபிடிக்கும் சாமி. தண்ணி குடிக்காம இருந்தாலும் கண்டுபிடிக்கும். நல்லா சுத்தப்படுத்திட்டே போய் அமைதியா உட்காந்து யோகிகளுக்கு கண்டுபிடிக்காது. அவன் நியூட்ரல் ஓ! பண்ணிட்டே போயிடுறான். அவன் வந்து உடம்பு அசையாது. அதுதான் உடம்பை அசையாத நிலைக்கு கொண்டுட்டு போயிடுறான். உடம்பை அசையாத அசையாம நிலைக்கு. அந்த நிலைக்கு அடங்கி அதான் ஒடுங்குதல்னு பேரு. அதுதான் ஃபைனல். அது வந்து ஒரு வழிப்பட்ட நிலை, அப்புறம் ஒடுங்கிய நிலை. அதாவது அங்க மொத்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. இந்த ஐந்து. 5 நிலை எழுதுறாரு இல்லையா? அந்த மனநிலை 5 நிலை. முதல் சிதறுண்டு வடிவம், பொருள் இப்ப எல்லாம் உலகம் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாருமே நாசமா போறதுக்கு காரணமே சிதறுண்ட வடிவம். அதுல வந்து பொருள் தேடுறது இருக்கும். இந்த சிதறுண்ட வடிவம் பொருள் தேடுறது வரும். இன்ப துன்பம் வரும். பிறவி நிலை அதுதான். பொருள் தேடுகின்றதுனாவே பிறவி நிலை தான். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறான், ஒரு பொருள் சம்பாதிக்கிறான், அது பேசிக்கு அடிப்படை. அது கொஞ்சம் பொருள் வேணும். பொருள் வேணும். பொருள் வேணுங்கிறது தான். பொருளுங்கிறது காசு பணமாங்கன்னு இந்த கரன்சியா டாலரா பவுண்டாங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பொருள் கையில் இருக்கணும். ஏதோ ஒரு பொருள். அதுக்கப்புறம் அந்த மண்ட நிலை. இந்த 2வது வந்து மந்தரை. 3வது வந்து கூட்டு நிலை. நம்ம இதை பத்தி ஆராய்ச்சி பண்றது கூட்டு நிலை. கூட்டு நிலையை வந்து அது ஆரோக்கியத்துக்காக திருப்பி விட்டது வெங்கடேசன் தான். மற்ற யாருமே சொல்லவே இல்லை. இந்த கூட்டு நிலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நல்ல செயலை செய்வதற்காக ஒன்று கூடுவது கூட்டு நிலை. இந்த 4 பேருமே வேற கொள்கை உடையவங்க. ஆனா ஒரு கொள்கையில ஒரு புள்ளியில சேருவாங்க. இப்ப நம்ம 4 பேர் வெவ்வேறு கொள்கையில் இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு புள்ளியில ஒண்ணு சேரோம் இல்லையா? அந்த ஒரு புள்ளி எது தெரியுமா? ஆரோக்கியம். நீங்க வேறு தொழில் செய்யறீங்க, நீங்க வேறு தொழில் செய்யறீங்க, அவங்க வேறு சொல்லுங்க, நான் ஏதோ வேறு தொழில் செய்யறேன். ஆனால் எந்த புள்ளியில ஒன்று கூடுறான்? ஆரோக்கிய புள்ளியில ஒன்று கூடுறான். அந்த ஆரோக்கிய புள்ளி தான் மையம், சென்டர். நீங்க எந்த மையத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்ப இவருக்கு முத்துக்குமாருக்கு ஏதோ சவ்வு கிழிஞ்சு போச்சுங்க. இந்த சவ்வு கிழிஞ்சு போச்சுங்கிறது உலக பொதுவான. அந்த சவ்வு கிழிஞ்சு போச்சுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. உங்க உணவை நீங்கள் உடம்பை சுத்தம் செய்யல, அவ்வளவுதான். மூட்டு தேஞ்சு போச்சு, அது வேற ஒண்ணும் இல்லை. இது என்ன பயந்துக்கிறாங்க? போச்சுரா அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சது. என்னது? சவ்வு கிழிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மூட்டு வலி வந்தா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தலைவலி வந்தா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, புற்றுநோய் வந்தா வாழ்க்கை முடிஞ்சு. இப்படியே நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுத்தப்படுத்தணும்னா எல்லாம் சரியா போயிடும். சுத்தப்படுத்தும் பொழுது பொண்டாட்டி புள்ள யாரும் உள்ள வரக்கூடாது. பொண்டாட்டி புள்ள மாமன் மச்சான் நொட்டு மயிறு மட்டை எவனும் உள்ள வரக்கூடாது. யாரு உள்ள வரக்கூடாது. நீங்க விடுதலை பெற போறீங்க. இப்ப உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க, ஒரு மருத்துவர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப யாரு வந்து தடை செய்வாங்க? தடை செஞ்சு என்ன ஆகும்? குணப்படுத்த முடியாதுல்லங்க. அதுதான் இது. அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது கருத்தை பேசி புரிய வைக்கிறனால இத்தனை கேள்வி கேட்கறீங்க.
அவனை உள்ள வச்சு அறுத்தோம்னா யாருக்குமே தெரியாது. வா நீ வந்து உள்ள சேர்ந்துக்கோ, 6 மாசம் உள்ள வா, 6 மாசம் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு கரெக்ட் பண்ணி விட்டுறலாம். நம்ம பஜாரா பேசுறதுனால எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. என்னது? சரிங்க, கேக்குறாங்க. அங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. நானும் ஊமை கூத்துப்பேன். நான் ஒண்ணும் இல்லைங்க, நானும் 1 ஏக்கரை வாங்கி வச்சிருக்கேன். பணம் இருந்தா நான் பெரிய மண்டபமே கட்டிடுவேன். என்கிட்ட பணம் இல்லையே, இல்லைன்னா இன்னும் பெரிய ஒரு யூனிவர்சிட்டியா பண்ணிட்டு போலாமே. அந்த 1 ஏக்கரா இருக்குது போதுங்க. 100 பேர் தங்கறதுக்கு கட்டி விட்டுறலாம், பெரிய வேலையில இதுக்கு அது அது ஒழுங்கு பண்ணணும். இன்னும் 1 கோடி வேணும். இப்ப நான் அதுக்கு இனிமேல் ஃபீஸ் போட்டாகணும் மாட்டேன் தெரியுது. இனிமேல் வரவனுக்கு 1 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் கேட்டாதான் நான் அந்த அதாவது ஒண்ணுக்கு இல்லாத புறம்போக்குகள்லாம் வந்து கட்டடம் கட்டி வச்சுட்டு கல்வி தந்தைன்னு பேர் வச்சுட்டு ஏமாத்தி தெரியுறாங்க. நாம இந்த யோகத்துக்காக தந்தையா இருப்போம்னு பார்த்தா எங்க பணம் கொடுக்குறாங்க எல்லாருமே. சொல்றதோட சரி அரை பேருமே ஓடிடுறாங்க. என்ன பண்றது? உண்மை சொன்னா அப்படித்தான் இருக்குது. இன்னும் அந்த காட்டுக்கு வந்து வேலி போடாம வச்சிருக்கிறேன். 10 7 8 வருஷம் ஆச்சு. ஒரு வேலி போடுற கூட யோகிதை நமக்கு கிடையாது. ஒரு 810 அடி இருக்குது. 810 அடி இருக்கு சுற்றளவு. 260 மீட்டர். 260 265 பெருக்கல் 3 போட்டு பாருங்க. 710 700 இந்த 810 வரும். அதுக்கு போறது குறைஞ்ச வச்சு எப்படி 3 லட்சம் வேணும். சரி இருக்கட்டும். சரி இருக்கட்டும். நீருணு முறையை அஷ்டாங்க யோகத்தில் இதோட முடிச்சுக்கலாம். ஏன் நேரமாச்சு? 6 மணி வகுப்பு கிடையாது, 10 மணிக்கு பார்த்துக்கலாம். இந்த நீருணு முறை அஷ்டாங்க யோகத்தில் 4வது படியாக பிராணாயாமம் அல்லது பிராணசக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு போய் சென்று விடுகிறது. இதை பற்றி நான் 6வது தலைப்பில் கீழ் விவரமாக விளக்குகிறேன். பிராணசக்தியில் வாடும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். ஒன்று மற்றும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் மூல நூலை படியுங்கள். பல முக்கியமான குறளுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கு விளங்கும். அதாவது பரமஹம்ச யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த யோகி. இவர்தான். இவர் சிரிச்சுக்கிட்டே உயிர் விட்டாரு. இவருடைய தலைப்பு லாஸ்ட் ஸ்மைல்னு சொல்றாங்க. கடைசி சிரிப்பு. என்ன சிரிப்பு? கடைசி சிரிப்பு, லாஸ்ட் ஸ்மைல். லாஸ்ட் சஃபர் ஒண்ணு இருக்குது இல்லையா? லாஸ்ட் சஃபர் என்னது? லாஸ்ட் சஃபர் யாரு? இயேசுநாதர். இது சொல்லி முடிச்சுக்கிறேன். சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்றது இல்லையா? ஆமா, ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கு. இப்ப வருதா? இப்ப இல்ல. இப்ப ஸ்டாப் ஆச்சு. ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா தி லாஸ்ட் ஸ்மைல் எப்போ? 1952 லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா. சரி, யார் யார் இருக்காங்க? நிறைய இருக்காங்க. இந்த பிலாசபர் அவங்க நிறைய பேர் புடசூழ்ந்து இருக்காங்க. இருக்கிறப்ப விடுதலை பெறேன்னு சொல்றாரு. மொத்தமா வயது வந்து அவருக்கு 59 தான். 1893 1893 1952. இதுல ஒரு 52, அதுல ஒரு 7, அவ்வளவுதான். 59 வயது தான் விடுதலை. ஆனா இதுல எப்படி உணவில்லாமல் இருக்கிறது பத்தி எந்த பதிலும் இல்லை. நோயை குணமாக்குறதுக்கு வழியும் இல்லை. நோயை குணமாக்குறதுக்கு வழி சொல்லலீங்க. ஒன்னும் தெரியாது. எல்லாம் ஜெண்டக்கடன் தான். இந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு வெங்கடேஸ்வரர் காட்டான்னு போறேன். கையில கொண்டு போறது அப்படி 10 அடிக்கு அப்படியே பார்த்துட்டாரு. முதல்ல அந்த புத்தகத்தை ஓரமா வச்சுட்டு வந்துட்டாரு. அதுல ஒண்ணு இல்லைன்றாரு அவரு. நான் இந்த புத்தகத்தை அதிசயமா அவரே அந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்டு அது இருக்கிற தெரசா நியூமான் உணவில்லாமல் வாழும் பெண்மணி, அப்புறம் வந்து கிரிபாலா அம்மையார் புரூடியா மாவட்டம் பையூருங்கிற இடத்துல அந்த பெண்மணி, இவரே என்ன பண்றாருன்னா உணவில்லாத வாழுகின்ற பெண்மணி போய் சந்திக்கிற. அப்ப இவருக்கு உணவில்லாமல் வாழ தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதே லட்சணம் தான் பவகாரி பாபாவை பார்க்க போறாரு. பவகாரி பாபாவை யாரு? காசியில வாரணாசின்னு நினைக்கிறேன். காசிப்பூர்ல அங்க இருக்காரு. அவரை யாரு பார்க்க போறாங்க? விவேகானந்தர் பார்க்க போறாரு. எதுக்கு? உணவில்லாம வாழ்றாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் காய்ந்த சருகை மட்டும் சாப்பிடுறாரு. யாரு? அந்த பவகாரி பாபா. எதை சாப்பிட்றாரு? காய்ந்த சருகு.
காய்ந்த தலையில சாப்பிட்டுக்கிறாரு, அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு உள்ள போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏற்கனவே பயிற்சி பண்ணி 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 பசிதாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஆகி குடல் சுத்தம் ஆயிடுச்சு. என்னது? குடல் சுத்தமாயிடுச்சு. இதைத்தான் சித்தர்கள் சொல்லுவாங்க, சருகை புசித்து என்னன்னு எழுதுவாங்க. காற்றை புசித்து சருகை புசித்துன்னு எழுதுவாங்க. கடுதவம் புரிந்து காற்றை புசித்து, அப்புறம் சருகை சாப்பிட்டு. சருகுன்னு என்ன? கீழே விழுந்தது, தானா விழுந்தது பாரு, அந்த சருகு எடுத்து ஆயில் போட்டுக்கிறது. அது இறைநிலைக்காக, பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. அப்ப இதெல்லாம் நம்ம கரெக்டா தான் வருது. ஆனா இது ஒன்று சேர்க்கணும் பாருங்க. அப்ப எதுக்கு சொல்றோம்னா, இந்த உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது வெங்கடேசனால் உருவாக்கப்பட்டதான் பெரிய விஷயமே. வெங்கடேசனுக்கு விஞ்ஞானத்தை ரீடிசைனர், ரீஜெனரேட்டர், ரீடிசைனர். வெங்கடேசன் வந்து ஏற்கனவே இருந்தத ரீடிசைன் பண்றாரு, எளிமையா டிசைன் பண்றாரு. நீட்டா பண்ணிட்டு இப்படித்தானே நடக்குது, இப்படிதான் இயற்கை இப்படி போகுது. ஆறாம் அறிவு வருது, அப்புறம் 7ஆம் அறிவு வருது. 7ஆம் அறிவு எட்டி பிடித்த யோகிகள் இயற்கையா வந்தாங்க. அவங்க துறவு வாழ்க்கை மேன்றாங்க. துறவுனா தூய்மை வாழ்க்கை, தூய வாழ்க்கை மேற்கொண்டாங்க. நீ குடும்பத்தை, அவன் குடும்பத்திலிருந்து தான் போயிருக்கிறான். அப்ப நீ குடும்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த நோய் வைப்பட்டா அதை நீ பின்பற்றிக்கோ. இப்போ குடும்ப வாழ்க்கையில வாழ்றீங்க, நோய் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க இல்லையா? குடும்பத்துல இருந்துதான் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஆஸ்பத்திரிக்கும் தனியா வாழ்க்கை இருக்கா? இல்ல. ஆஸ்பத்திரிக்கும் தனியா லைஃப் இருக்கா? இல்ல. போறீங்க, ஒரு 6 மாசம் 3 மாசம் 10 நாள் 20 நாள் நோயை பொறுத்து தங்க சொல்றான், இல்லையா ஓடி போயுங்கிறான். அப்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு போறப்போ அந்த மனநிலை வேணும்ல. அதே மாதிரிதான் இங்க வந்தா உணவு இல்லைன்னா பேசாம கம்முன்னு இருக்கணும். அது எப்படி இல்லாம இருக்கு, எங்களுக்கு அது வழி தெரியும். எப்படி உணவை குறைக்கிறது, எப்படி உணவு எங்களுக்கு வழி தெரியறதுனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எப்படிப்பா குணமாக்குவீங்க? அது நாங்க குணமாக்கி, நீ ஏன் கவலைப்படவா? நீ அது பாடத்தை வாங்கி படி, அப்படித்தான் குணமாக்க முடியும். சரியா? வேற சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாம். ஓகே, 10 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.